மக்கள் பிரச்சனையை பேசதான் வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னீங்க. 10 நிமிஷம் பேசுறாரு. 7 நிமிஷம் திமுகவை விமர்சிக்கிறாரு. பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 நிமிஷம் தாவேகாவுடைய கொள்கையை பேசுறதுக்கும், மக்களுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கும் போதுமா இருக்கா? அவ்வளவு நேரம் தானே கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ல. இவ்வளவு நிமிஷம் தான் பேசணும்ல எங்களுக்கு கண்டிஷன் அதுலயே 7 போடுறாங்க. நிமிஷம் திமுகவையே விமர்சிக்கணும். ஆமாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விமர்சனம் பண்ணி அவங்க என்னெல்லாம் மக்களுக்கு செய்யறேன்னு சொன்னாங்களோ அதை செய்யாம மக்களை ஏமாத்திருக்கீங்க, பொய் சொல்லியிருக்கிறீங்க. நீங்க இப்படி மக்களை ஏமாற்றி 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 மக்களை திருடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் ஒரு எதிர்க்கட்சியோட கடமை. இந்த ஆட்சியினுடைய அவலநிலையை சொல்றது தான் ஒரு எதிர்க்கட்சியோட வேலை. சாரி, திருடுன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும், முறைகேடுன்னு சொல்லணும். அப்போ ஆட்சியில் நீங்க முறைகேடு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, வரும்போது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய். நீங்க இப்போ திரும்ப ஆட்சியோட கடைசி 6 மாசத்துல விட்டு போன எல்லா குடும்ப தலைவிகளும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு நீங்க ஏமாத்துறீங்க, முறைகேடு செய்யறீங்க. அப்படின்னா மக்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா?